நான் ராமன் செந்தூரன், மலையக மக்கள் சக்தியின் தலைவர். இன்று நாங்கள் ஒரு மலையகத்தில் இருக்கின்ற தொழிற்சங்கங்களுக்கு, அதாவது மலையகத்தில் இருக்கின்ற தொழிற்சங்கங்களான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், தமிழ் முற்போக்கு கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் ஒன்றை கூற விரும்புகின்றேன். மலையகத்தில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை மிகவும் 1700 ரூபாய் என்று குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் இதுவரைக்கும் 1700 ரூபாய் இடைக்கால தடை உத்தரவின் கீழ் இருக்கின்றது. இன்னும் ஜனாதிபதி எலெக்ஷன் வருவதற்காக இன்றையிலிருந்து அவர்கள் அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றபடியினால் இந்த ஜனாதிபதி எலெக்ஷன் அறிவித்த பின்பு அந்த 1700 ரூபாய் ஒரு நாளும் கிடைக்கப் போவதில்லை. அது ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்பே அது கிடைக்கும் என்று கூறிவிடுவீர்கள். எனவே இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கும் தமிழ் கூட்டமைப்புக்கும் அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன். நீங்கள் இந்த ஜனாதிபதி எலெக்ஷன், அதாவது தேர்தல் ஆரம்பிக்கும் முன்பதாக, அறிவிப்பதற்கு முன்பதாக கட்டாயமாக 1700 ரூபாய் பெற்றுக் கொடுங்கள். அது எப்படி பெற்றுக் கொடுக்க முடியும் என்றால், இன்று அரசாங்கத்திற்கு பெருந்தோட்ட கம்பெனிகள் கூடுதலான வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கின்றார்கள். எனவே அரசாங்கத்தின் ஊடாக அந்த 700 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொடுங்கள். இப்பொழுது 1000 ரூபாய் கிடைக்கின்றது. 700 ரூபாய் பணத்தை அரசாங்கத்தின் ஊடாக பெற்றுக் கொடுங்கள். இதற்கு இன்றைய ஜனாதிபதி அவர்கள் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். நீங்கள் இருவரும் இணைந்து, ஒற்றுமையாக இணைந்து, அதாவது தோட்ட தொழிற்சங்கங்கள் போல் ஏனைய இந்த நாட்டில் இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் ஒற்றுமையாக இணைந்து ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் செய்கின்றார்கள். ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் சென்று இந்த முடிவுகள் எடுக்கின்றீர்கள். எனவே இந்த 1700 ரூபாய் நீங்கள் பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டால் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் மலையகத்தின் 200 வருட வரலாற்றில் நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், நீங்க தயவு செய்து பெற்றுக் கொடுக்க வேண்டும். எதிர்வருகின்ற தேர்தல் அறிவிக்கும் முன்பதாக நீங்க பெற்றுக் கொடுக்காவிட்டால் நான் ஜனாதிபதி எலெக்ஷனில் போட்டியிடுவேன் என்று இந்த ஆணித்தனமாக கூறிக்கொள்வதோடு, உங்களுக்கு மலையக தோட்டத்திலிருந்து வாக்குகள் கிடைக்கக்கூடாது, கிடைக்கவும் விடமாட்டோம். ஒவ்வொருவரும் நாங்கள் கிளம்பி வந்து இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.